உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மௌனையா, இங்க இருக்கவங்களோட உயிருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு பாவம் இவங்க யாருக்குமே தெரியாதுல்ல. அந்த பைக்குள்ள பாம். பிளேன்ல பாம்பு இருக்கிற விஷயம் இங்க இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன மனுஷங்களை பொறுத்தவரை மரணத்தை விட மரண பயமே அவங்களை சாகடிச்சிடும். பாம்பை பத்தி பேசாத, சரியா? மௌனையா, என்ன ஆனாலும் சரி மௌனையா, நாம நம்ம குடும்பத்தோட சேர்த்து மத்தவங்களோட உயிரையும் காப்பாத்தியே ஆகணும். கண்டிப்பா ராதா, நாம யாருக்கும் எதுவும் ஆக்க விட மாட்டோம். அதுக்காக ஒருவேளை என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னா. இந்த ராதா மோகன் தானே போன வருஷம் ஸ்கூல் பஸ்ல இருந்த பசங்களை காப்பாத்துனாங்க. அண்ட் ராதா மோகனுடைய மக போர்வெல்ல விழுந்தப்போ இவங்களே தானே அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. இந்த ராதா தானே கோல்டு ஸ்டோரேஜ்குள்ள 18 மணி நேரம் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க தைரியத்தை இழக்கவே இல்லையே. மோகன் தானே அதுக்கப்புறம் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணாரு. எந்த சிச்சுவேஷன்ல போலீஸ் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தோல்வி அடைஞ்சாங்களோ அங்க இவங்க 2 பேரும் அவங்களுடைய சமயோஜித புத்தியினால ரொம்பவே தைரியமா சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க. இவங்க சாதாரணமானவங்க இல்ல. எக்ஸ்ட்ரீம் பிரஷர்ல கூட இவங்க அவங்களோட ஸ்மார்ட்னஸ்ல வேலை செய்யறாங்க. சமயோஜிதமா யோசிச்சு பண்றாங்க. சிச்சுவேஷனை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க. நம்மளோட ரெஸ்கியூ மிஷனை கூட ராதா மோகன் தான் செயல்படுத்த போறாங்க. என்ன உளறிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களால ஒரு வேலையை செய்ய முடியல, அந்த பாரத்தை தூக்கி எங்க அண்ணன் அண்ணி மேல போடாதீங்க. இது உங்க வேலை தானே, நீங்க பண்ணுங்க. என் அண்ணனையும் அண்ணியும் பலியாடாக வேண்டிய அவசியம் கிடையாது. மேம் ப்ளீஸ், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க ஃபேமிலி இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் ரொம்பவே ஆபத்தானவங்க. இந்த பிரச்சனையில எங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இல்ல எங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆகவே கூடாது. இது உங்க டியூட்டி, இதை நீங்க தான் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க, அதுவும் சீக்கிரமா பண்ணுங்க. என்னமோ கம்மு போட்டு ராதா கூட ஒட்டி விட்ட மாதிரி எவ்வளவு க்ளோஸா ஒட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான் பாரு மோகன். இடியட். மௌனையா, மௌனையா எந்திரிங்க, மணி 5 ஆச்சு.
ஐயோ மோனையா எந்திரிங்க. டீ டீ கூட. இந்த இடத்துல நான் எப்படி டீ கொண்டு வருவேன்? ஹே ஹலோ, நீ இருக்கிறது ஃப்ளைட், உன்னோட பெட்ரூம்ல இல்ல. டீ வேணுமா? டீ. நீ வாய மூடுறியா? ஐயோ மோனையா, நீங்க என்ன பண்றீங்க? இல்ல காலங்கத்தால விடுங்க கிண்டல் அவங்கள. பண்ற பாரு. டீலாம் இல்ல. குண்டு இருக்கு. வேணா குண்டு திங்கிறியா? ஐயோ தள்ளி போங்க, தள்ளி போங்க முதல்ல. காலையில எந்திரிச்சதும் நாங்க உங்களை ஏதாவது தொல்லை பண்ணோமா? நீங்க எங்களை தொல்லை பண்றீங்க. தள்ளி போங்க, அதை தள்ளி கீழே இருக்குங்க. சும்மா இருக்கியா? பெரிய ஜான்சி ராணி என்ன ஏன் பண்ற? வராரு? எதுக்கு துப்பாக்கியை காட்டுறாரு? அட, காட்டுனா காட்டிட்டு போட்டோம், நீ ஏன் சண்டைக்கு போற? நம்ம தான் எதுவுமே பண்ணல. அமைதி. சாரி. இங்க பாரு, நமக்கு டைம் சரியில்லை, நிலைமை சரியில்லை, எதுவுமே இங்க சரியில்லை. நாம வானத்துல இருக்கோம். 2 குண்டு பாஞ்சதுன்னு வைய, அப்புறம் யமதர்ம ராஜா வந்து அலாக்கா தூக்கிட்டு போயிடுவாரு. ஐயோ நீங்க எதுக்கு இப்ப அவரை பத்தி பேசுறீங்க? நான் உண்மையை தானே ஐயோ, சொல்றேன். அபசகுணமா பேசாதீங்க. எனக்கு இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, யார் நினைச்சாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பையன் இவங்க இவ்ளோ கேவலமான விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேவலமா பண்றாங்க. உனக்கு பைத்தியம் கேத்து பிடிச்சிருக்கா? ஏன்? இங்க எல்லாரும் உயிரும் ஆபத்துல இருக்கு. எப்போ சாவோன்னே தெரியாது. நீ அந்த பைய பத்தி கவலைப்பட்டு இருக்க? ஏன் கவலைப்படக்கூடாது? எனக்கு ரொம்ப பிடிச்ச பை மோனையாது. 100 வாட்டி சொல்லியிருப்ப. எவ்வளவு ஞாபகங்கள் இருக்கு அதுல? இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? இல்ல வேணாம், விட்டுரு. கேவலமானவங்க, ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். ஒரு தடவை போனா போது, விடுங்க. போனா போகுது, விட்டுரு. என்ன பாக்குற? இது என்ன நடக்குது? அதாவது இங்க இவ்ளோ டென்ஷன் நடக்கிறதுனால ஏதாவது வயித்துக்குள்ள பிரச்சனையா இருக்கா? இல்லையே, வயிறுலாம் நல்லதானே இருக்கு. பின்ன கொடகொடன்னு சத்தம் வந்துச்சு எனக்கு. அது பசிக்குது, சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுல, அப்ப குடு குடு குடுன்னு சத்தம் வராம வேற என்ன வரும்? நான் ஒண்ணு சொல்லட்டேன் மோனையா. ஆ. நான் எனக்கு பிடிச்ச அந்த பையில இருந்து அந்த பொருளை எப்படி வெளியே எடுக்கிறது, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க சாப்பாட பத்தி யோசிக்கிறீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.